செல்வம் வீரம்தான். வீரத்தால் அடைய முடியாத பொருள் இல்லை. அதனாலேயே நமது தெய்வங்கள் வீரத்தை வெளிப்படுத்தும் ஆக்ரோஷ தோற்றத்தில் சித்தரிக்கப்படுகின்றன. காளி, துர்க்கை, சப்தமாதர்கள் முதலான தெய்வங்கள் போர் தெய்வங்களாக போற்றப்படுகின்றனர். மிகவும் சாந்தமாக விளங்கும் மகாலட்சுமி கூட கோலாசுரன் என்கிற அசுரனை உக்கிரமான போரில் அழித்து கோலாசுர பயங்கரி என்று பெயர் கொண்டுள்ளாள். திருமால் தசாவதாரங்கள் எடுத்து அநேக அசுரர்களை அழித்தார். சாந்த சொரூபரான பிரம்மதேவன் கூட போர்க்கோலம் பூண்டு அசுரர்களை அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எல்லையற்ற வீரத்தின் இருப்பிடமாக திகழும் சிவபெருமானும் உலக நலம் பொருட்டு அநேக அசுரர்களை வென்று தர்மத்தை காத்துள்ளார். அவை அவருடைய அளவற்ற ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக உள்ளன. அவை அனைத்தையும் நம்மால் நினைவில் நிறுத்த முடியாது என்பதால் ஆன்றோர்கள் அவற்றில் 8ஐ வரிசைப்படுத்தி அஷ்ட வீரட்டம் என்று போற்றி நாம் வணங்க வகை செய்துள்ளனர். பெருமான் பிரம்மனின் சிரம் கொய்தது கண்டியூர் எனும் தலத்தில், யமனை காலால் உதைத்து அழித்தது திருக்கடவுர்